அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் துளசி பள்ளம் என்ற ஒரு சிறுகதையை பார்ப்போம் வாருங்கள். அவன் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தான். திடீரென வெளியே ஏதோ சத்தம் கேட்டது. உறக்கம் கலைந்தது. எழுந்து வந்து ஜன்னலை திறந்து என்னவென்று பார்த்தான். ஒன்றும் தெரியவில்லை. மழை தூறிக்கொண்டிருந்தது. மின்னல் மின்னிக் கொண்டிருந்தது. ஆனால் வெளியே ஏதோ ஒன்று நடக்கிறது என்பது அவனுக்கு புரிந்தது. ஜன்னலை சாத்திவிட்டு ஹால் டியூப் லைட்டை உயிர்ப்பித்துவிட்டு வாசற்கதவை திறந்தான். கையில் டார்ச் லைட் எடுத்து கொண்டான். வெளியே வந்து வீட்டின் முன்புறம் உள்ள கார்டன் பகுதியில் டார்ச் லைட் அடித்து பார்த்தான். அப்போது திடீரென்று கரண்ட் கட்டாகிவிட்டது. அந்த பகுதி இருளில் மூழ்கியது. மழைத்தூறல் சற்று அதிகமானது. இடியும் மின்னலும் கூடிக்கொண்டே போனது. எங்கோ ஒரு நாய் ஊளையிடும் சத்தமும் அவனுக்குள் பயத்தை ஏற்படுத்த கண்ணில் கலக்கம் தெரிந்தது. சில்லு வண்டுகளின் சத்தமும் காற்றில் பறந்த சருகுகளின் சத்தமும் அவனை மிரட்டி எடுத்தது. அவன் நனைந்து போன முகத்தை ஒரு கையால் வலித்துவிட்டு வேக வேகமாக வீட்டு வாசலை நோக்கி நடந்தான். அப்பொழுது அவன் பின்னே யாரோ வருவது போல் இருக்க சற்றென்று திரும்பி பார்த்தான். என்ன கொடுமை! ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. டார்ச் லைட் வெளிச்சத்தை அந்த உருவத்தின் மீது பாய்ச்சினான். அதிர்ந்து போனான். அந்த உருவத்தின் முகம் சிதைந்து கண்களில் ஒன்று பிதுங்கி வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. உதடுகள் கிழிந்து ஓநாய் போன்ற பற்கள் தெரிய சிவப்பான இரத்தமும் கோலையும் ஓடிக்கொண்டிருந்தது. நெஞ்செலும்புகள் உடைந்து ஓட்டை வழியே பாதி நுரையீரலும் கொஞ்சம் இதயமும் துடித்து கொண்டு தெரிந்தது. அந்த இடத்திலிருந்து ரத்தம் கொதகொதவென கொட்டி கொண்டிருந்தது. அந்த கொடூர உருவத்தை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த அவனை நோக்கி பாய்ந்த அந்த உருவம் அவன் குரவழியை நறுக்கென்று கடித்தது. அவன் கையில் இருந்த டார்ச் லைட் கீழே விழுந்து அரைகுறை வெளிச்சத்தில் அந்த கொடூரம் தெரிந்தது. ராஜேஷிற்கு வியர்த்து கொட்ட ஆரம்பித்தது. திடீரென்று இன்டர்மிஷன் என்ற எழுத்துக்கள் திரையில் ஒளிர்ந்து திரையில் படம் அணைந்து போக திரையரங்கத்தில் மெலிதான வெளிச்சம் பரவியது. தியேட்டரில் அமர்ந்திருந்தவர்கள் கேண்டீனிற்கும் டாய்லெட்டுக்கும் எழுந்து செல்லத் தொடங்கினார்கள். ராஜேஷ் எழுந்து கேண்டீன் பக்கம் வந்து நின்றான். தனக்குத்தானே பேசிக்கொண்டான். எப்பா, படம் பயங்கரமாக இருக்குது. மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. பேசாமல் வீட்டுக்கு கிளம்ப விட வேண்டியதுதான் என்று யோசித்தான். மெல்ல தியேட்டரின் வாசலுக்கு வந்து நின்றான். அங்கே நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டியிடம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி வெளியே வந்தான். பைக் ஸ்டாண்டின் உள்ளே சென்று பைக்கை வெளியே தள்ளி கொண்டு வந்தான். டேங்க் கவரிலிருந்து துணியை எடுத்து சீட்டை நன்றாக துடைத்துவிட்டு துணியை உள்ளே வைத்துவிட்டு அன்னார்ந்து வானத்தை பார்த்தான். வானத்தில் நட்சத்திரங்கள் எல்லாம் மறைந்து போய் மலைமேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்தது. சில்லென்று காற்று வேறு வீசியது. உடம்புக்குள் ஊடுருவிச் சென்றது குளிர். சீக்கிரமாய் மழை வருவதற்குள் வீட்டுக்கு சென்றுவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டிற்கு ராஜேஷ் திரும்பி வந்து இன்றோடு 5 நாட்களாகிவிட்டது. ஆனால் இன்றைய நாள் அவனுக்கு சற்று வித்தியாசமாகத்தான் பட்டது. பைக்கில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை முறுக்கி கருப்பு பாய்போல் விரிந்து நீண்டு கிடந்த ரோட்டில் பைக்கை விரட்டி கொண்டு சென்றான். சிறிது தூரம் சென்றிருப்பான். ஒரு சிறுவன் சாலையோரத்தில் நின்று கொண்டு கையை ஆட்ட பைக்கின் வேகத்தை மெல்ல குறைத்து அந்த பையனின் அருகில் நிறுத்தினான். என்னடா தம்பி என்றான். பையன் அவனை பார்த்து, அண்ணே, என்னை அழைச்சிட்டு போகிறீங்களா? போகிற வழியில் நான் இறங்கிக்கிறேன் ப்ளீஸ் என்றான். மறுப்பு ஏதும் சொல்லாமல் அந்த பையனை பைக்கில் ஏற்றிக்கொண்டு பைக்கை கிளப்பினான். பைக் பறக்கத் தொடங்கியது. பைக் என்ஜினின் மெல்லி சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தமும் கேட்கவில்லை. பைக்கை ஓட்டிக்கொண்டே ராஜேஷ், தம்பி, உன்னை எங்கே இறக்கிவிட என்று கேட்டான். அண்ணே, நீங்கள் எது வரைக்கும் போகிறீங்க என்று பையன் கேட்டான். பதிலுக்கு, நான் பாரதிபுரம் போகிறேன்டா தம்பி என்றான் ராஜேஷ். அப்படின்னா என்னை அந்த துளசி பள்ளத்தில் இறக்க விடுங்கண்ணே என்றான் பையன். அதிர்ந்து போனான் ராஜேஷ். துளசி பள்ளம் எவ்வளவு பயங்கரமான இடம்! பாரதிபுரம் போகும் வழியில் உள்ளது. துளசி பள்ளம் ரோட்டின் அருகே உள்ள ஒரு பள்ளமான பகுதி. அங்கே ஒரு காலத்தில் துளசி செடிகள் அதிகம் இருந்தது. அதனால் அந்த பெயர் அந்த இடத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் அந்த பள்ளம் நிறைய உயிர்களை காவு வாங்கியிருந்தது. அங்கிருந்த மரங்களில் நிறைய பேர் தூக்குமாட்டி கொண்டு செத்திருக்கிறார்கள். கொலை செய்து பிணத்தை அந்த பள்ளத்தில் வீசிவிட்டு சென்றதையும் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த இடத்தில் நிறைய பேய்களும் ஆவிகளும் சுற்றுவதாக, ஆவிகள் பலரை அடித்திருப்பதையும் கேள்விப்பட்டிருக்கிறான். அந்த இடத்தை கிராஸ் செய்து முடிப்பதற்குள்ளேயே ரத்தம் உறைந்துவிடும். அந்த இடத்தில் போய் இறக்கிவிடச் சொல்கிறானே இவன், பாவி, தெரியாதனமாக இவனை ஏற்றி கொண்டு வந்து விட்டோமே என்று நொந்து கொண்டான் ராஜேஷ். டேய் தம்பி, அங்கேயா இருக்கும் வீடு என்று கேட்டான் ராஜேஷ். பையனிடமிருந்து எந்த பதிலும் காணோம். பைக்கை ஓட்டியபடியே பின்னால் திரும்பி பார்த்தான் ராஜேஷ். அதிர்ந்து போனான். பின் சீட்டில் அந்த பையனை காணவில்லை.